எல்லா பறவைகளும் மீட்டிங் வச்சாங்க. எதற்காக மீட்டிங் வச்சாங்கன்னா, நம்ம எல்லாரும் வாரம் ஒரு தடவை நிலா சோறு சாப்பிடலாம் என்று எல்லா பறவைகளும் கூறிக்கொண்டு இருந்தன. உடனே புறா, நான் வரேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கிளியும், எனக்கும் பிடிச்சிருக்கு, நான் வரேன், நானும் விதவிதமான உணவு சமைத்து கொண்டு வருகிறேன் என்று சொன்னது. உடனே காகங்கள், நாங்களும் இந்த காட்டில் தான் இருக்கிறோம், நாங்களும் கலந்து கொள்கிறோம் நிலா சோறில். அப்படியென்றால் நீங்களும் உணவு சமைத்து எடுத்து கொண்டு வர வேண்டும், அப்பொழுதுதான் உங்களை சேர்த்துக் கொள்வோம். எல்லா பறவைகளும் சுறுசுறுப்பாக காலையிலே எழுந்து உணவை தேட வெளியே கிளம்பினர். ஆனால் இந்த காகங்கள் மட்டும் வீட்டிலே உறங்கி கொண்டு இருந்தனர். எப்படி மற்றவங்க கிட்ட இருந்து உணவை எடுக்கலாம் என்று யோசித்து கொண்டும் படுத்து கொண்டும் இருந்தனர். காலு, நம்ம நிலா சோறு விருந்துக்கு வரேன்னு சொல்லிட்டோம். ஆனால் நம்ம வீட்டில் எந்த தனியும் இல்லையே, நம்மளால எதுவும் சமைக்கவும் முடியாது, நம்ம கிட்ட காசும் இல்லை, என்ன பண்றது காலு? கவலைப்படாத குமாரி, நம்ம ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிக்கலாம். அந்த பறவைங்களை நம்ம ஏமாத்திடலாம். நம்ம வேலைக்கு போயிட்டோம், அதனால உணவு சமைக்க முடியவில்லை என்று ஏதாவது காரணத்தை சொல்லிவிடுவோம் குமாரி. சோனாக்குருவி பிரியாணி செய்து கொண்டு சென்றது நிலா சோறுக்கு. கிளி ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்து கொண்டு வந்திருந்தது. புறா ஃப்ரைட் ரைஸ் செய்து கொண்டு வந்திருந்தது. ஆனால் இந்த காகங்கள் மட்டும் வெறும் கையை வீசிக்கொண்டு சென்றனர். டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கொண்டு சென்றனர். நைஸாக உணவை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு சென்று விடலாம் என்று சென்றனர். காகங்களே, நீங்கள் எதுவும் உணவு கொண்டு வரவில்லையா? ஏன் நீங்கள் உணவு கொண்டு வரவில்லை? நாங்கள் வேலைக்கு சென்று விட்டோம் புறா, அதனால் எங்களால் உணவு சமைக்க முடியவில்லை. நாங்கள் அடுத்த முறை வரும்போது எடுத்துட்டு வரோம் புறா. காகங்கள் எல்லா பறவைகளுக்கும் தெரியாமல் உணவை எடுத்து டிஃபன் பாக்ஸில் போட்டு கொண்டனர். வீட்டுக்கு எடுத்துன்னு போய் சாப்பிடலாம் என்று உணவை எடுத்துக்கொண்டனர். காலு, நம்ம சமைத்த பார்த்தீங்களா? நம்ம பிரியாணி எடுத்துன்னு வந்திருக்கோம். இந்த பிரியாணி வச்சே 2 நாள் ஓட்டலாம் நம்ம வீட்டில். ஆமாம் குமாரி, நம்மளுக்கு இருக்கிற சாமர்த்தியம் யாருக்குமே வராது. இந்த பிரியாணி ரொம்ப ருசியாகவும் இருக்குது, நல்லா இருக்குது. நம்ம அடுத்த முறை என்ன பண்ணுறது குமாரி? நம்ம குப்பை தொட்டியிலேருந்து எடுத்துகிட்டு போகலாம், கவலைப்படாதீங்க காலு. அங்கே நிறைய உணவுகள்லாம் இருக்கும், அங்கே வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். நைஸாக வரவங்களுக்கு தெரியாது. மறுவாரம் காக்கைகள் குப்பை தொட்டிக்கு சென்றனர். அங்கு பிஸ்கெட்டுகளை இருப்பதை பார்த்து காகங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்த பிஸ்கெட்டை எடுத்துட்டு போய் நிலா சோறு விருந்தில் நம்ம கொடுத்து விடலாம், நைஸாக பறவைங்களுக்கு தெரியாது. வாங்க, இதை எடுத்துட்டு போகலாம், வாங்க காலு. வேற ஏதாவது பறவைகள் நம்மளை பார்த்துட போது நம்ம குப்பை தொட்டியில் இருந்து எடுப்பதை. வாங்க, நம்ம எடுத்துட்டு போகலாம், சீக்கிரம் வாங்க காலு. இந்த பிஸ்கெட்டுகள் நல்லா இருக்கிறது, இதை விருந்தில் வச்சாலே போதும், நம்மளுக்கு நல்ல இதுதான். மறுவாரம் விருந்துக்கு இந்த காக்கைகள் சென்றனர். பிஸ்கெட் பாக்கெட்டுடன் சென்றனர். அருமையாக இருக்கிறது உணவு எல்லாம். இன்னைக்கு பீஸா, ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி, குல்ஃபி எல்லாம் இருக்கிறது. குல்ஃபி கிளி எடுத்துட்டு வந்தது. அத்தனை உணவுகளையும் பார்த்து இந்த காகங்கள் வாயில் எச்சு ஊறின. லெக் பீஸை எடுத்து கடிக்க ஆரம்பித்தன காகங்கள். காகங்களே, இந்த பிஸ்கெட்டுகளை எப்படி செய்தீர்கள்? ஆமாம், என் பொண்டாட்டி குமாரி தான் செய்தால். அவள் இடுப்பே உடைந்து விட்டது. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த பிஸ்கெட்டுகளை செய்து கொண்டு வந்திருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் சண்டை போடாமல் சாப்பிடுங்கள் பறவைகளே. இந்த காக்கைகள் எல்லா உணவுகளும் நன்றாக ருசித்து சாப்பிட்டனர். மீதம் இந்த உணவுகளை எடுத்து டிஃபன் பாக்ஸிலும் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு சென்று விட்டனர். இந்த காக்கைகள் மறுபடியும் விருந்துக்கு எடுப்பதற்காக குப்பை தட்டி பக்கம் சென்றனர். அதை பூரா பார்த்து விட்டது. இந்த காகங்கள் இந்த உணவுகளை குப்பை தொட்டியிலிருந்து தான் எடுத்துட்டு வருகிறார்கள். இந்த காகங்களுக்கு நல்ல பாடம் கற்பிக்க வேண்டும் என்று புறா சொல்லிக் கொண்டிருந்தது. காலு, வாங்க சீக்கிரமா இந்த மக்காச்சோளத்தை எடுத்துக்கொண்டு நம்ம கிளம்பி விடுவோம். ஏதாவது பறவைகள் நம்ம பார்த்து விட போகிறது. பார்த்து விட்டாலும் வம்புதான். வாங்க சீக்கிரமா கிளம்பி விடுவோம். இரு காகங்களும் இந்த உணவை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு புறப்பட்டனர். சோனா, அந்த காகங்கள் குப்பை தொட்டியிலிருந்து உணவை எடுப்பதை நான் பார்த்தேன். அந்த காகங்கள் குப்பை தொட்டியிலிருந்து உணவை எடுத்துட்டு வந்து விருந்தில் வைக்கின்றனர். அந்த காகங்களுக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்க வேண்டும் என்று புறா சொல்லிக் கொண்டிருந்தது.
அந்த காகங்கள் மிகவும் மோசமானவை. குப்பைத் தொட்டியிலிருந்து உணவை எடுத்துட்டு வந்து நம் விருந்தில் வைக்கின்றது. மற்ற பறவைகளுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு விடாதா என்று சோனா குருவி சொல்லிக் கொண்டிருந்தது. அந்த காக்கைகள் குப்பை தொட்டியிலிருந்து உணவுகளை எடுத்துட்டு வந்து நம் விருந்தில் வைக்கின்றனர். அந்த காக்கைகளுக்கு ஒரு சரியான பாடம் கற்பிக்க வேண்டும். நீங்கள் ஏதாவது யோசனை இருந்தால் கூறுங்கள் பறவைகளே. உடனே இந்த பறவைகள் அதுங்களுக்கு தெரிஞ்ச யோசனைகளை கூறியது. நாளைக்கு அந்த காக்கைகளை அந்த விருந்தில் பார்த்து கொள்வோம் என்று எல்லா பறவைகளும் சொல்லிக் கொண்டிருந்தன. மறுவாரம் விருந்து நதிக்கரையில் வைத்தனர். எல்லா பறவைகளும் தங்களுக்கு பிடித்தமான உணவுகளை கொண்டு வந்தனர். பர்கர், ஃப்ரைட் ரைஸ், சாக்கோபார் எல்லாத்தையும் கொண்டு வந்தனர். இந்த காக்கைகளுக்கு அந்த உணவுகளை பார்த்தவுடன் சாப்பிட வேண்டும் என்று துடித்து கொண்டு நின்று பார்த்து கொண்டு இருந்தனர். காகங்களை, இந்த மக்காச்சோளத்தை எங்கிருந்து எடுத்துட்டு வந்தீங்கள்? ஆமாம், நான் விவசாய தோட்டத்திலிருந்து எடுத்துட்டு வந்தேன். என் மனைவி இதை நன்கு அவித்து விட்டாள். என் மனைவி இடுப்பு வலிக்கு இந்த அவித்து எடுத்துட்டு வந்தோம். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிடுங்கள். புறா காகங்கள் எடுத்து வைத்திருந்த உணவை கீழே கொட்டிவிட்டு அதில் பூச்சிகளை எடுத்து மற்ற பறவைகள் வைத்தனர். காலு, இன்னைக்கு உங்களுக்கு பர்கர் எடுத்துன்னு வந்திருக்கேன். நீங்கள் நல்லா சாப்பிடுங்க. உங்களுக்கு பர்கர்னா ரொம்ப பிடிக்கும்ல? ஆமாம் குமாரி, எனக்கு பர்கர்னா ரொம்ப பிடிக்கும். உடனே அந்த டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி எனக்கு கொடு குமாரி. இந்த காகங்கள் ஆசையாக அந்த டிஃபன் பாக்ஸை பிரித்து பார்த்தன. ஆனால் அந்த டிஃபன் பாக்ஸில் பூச்சிகள் நிறைய இருந்தன. அந்த பூச்சிகள் வீடு முழுக்க வந்து விட்டன. இந்த காகங்கள் இந்த பூச்சிகளை பார்த்து ஏமாந்து போய்விட்டனர்.